சட்டங்கள் கட்டப்பட்டுள்ளன. இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய இரண்டாக சிறந்து அதிலிருந்து ரத்தினங்கள் பாருங்க தண்ணிக்கு தயாராக நிற்கிற பட்டங்களை நாங்கள் இப்போ பார்வையிடோம். முறையில் போட் மூலம் சென்று பல உயிர்கள் பறி போயிருக்கிறது. பாருங்க எப்படி போய் ஆக்களுக்கு விழுந்துட்டேன். வன்னி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் வல்பட்டி துறையில தான் நான் நிற்கிறேன். இந்த பட்ட போட்டி இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த பட்ட போட்டியில என்னென்ன பட்டம் ஏற்றப்படுகிறது என்பதற்காக இந்த காணொலியில நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. வாங்க இப்ப போய் பார்க்கலாம். இந்த காரில் கவரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. இலக்கம் ஒன்றை உடைய அந்த இங்கே போட்டிக்காக கொண்டு வந்திருக்கின்றார். அந்த பட்டம் இப்பொழுது வான் தரப்பிலே பறக்க இருக்கின்றது. தொடர்ந்து கல்வியை வளர்க்கின்ற நோக்கில் இளைஞர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய திறன்களை வெளிக்கொண்டு வருவதற்கான களம் இங்கே அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பட்டம் முதலாவது இலக்கம், முதலாவது பட்டம் இறங்கிட்டது. கூகுள் மேப் என்று சொல்லி இந்த பட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. சாதனையாளர் நிகழ்வுகளும் 2026 ஆண்டுக்குரியவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 4 இப்போது பறக்க விடப்பட்டிருக்கின்றது. வேறு பட்டத்தை கட்டியவர் அந்த பட்டத்தை பறக்க விடுகின்ற பொழுது அவருடைய மனத்திலே ஏற்படுகின்ற குதூகலம், மகிழ்வு, அதுதான் இங்கே முக்கியமானதாக. அதை எப்படியாவது ஏற்றி விட வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியிலே அவர்கள் பட்ட வல்லுநர்களுக்கும் நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். போக்குவரத்து பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த புதிய முறையிலே ஏர் டெலிவரி சர்வீஸ் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மட்டம் இதோ வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 7 ஏர் டெலிவரி சர்வீஸ். அந்த மற்ற வல்லுநருடைய திறன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையிலே இந்த வடிவத்திலே சட்டங்கள் கட்டப்பட்டாலும் அந்த சட்டங்கள் வானத்திலே பறக்க விடுவதற்கு ஏதுவாக திட்டப்பட்டு அந்த சட்டங்கள் கட்டப்பட்டுள்ளன. இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய வந்திருக்கின்றது. வேறு கிரகங்கள் எல்லாம் சென்று இப்பொழுது நடுவர் ஆக்களுக்குள்ள போய் விழுந்துட்டு பாருங்க எப்படி விழுந்துட்டேன்னு. பின்னுக்கு அந்த ஆக்களுக்குள்ள போய் விழுந்துட்டுது பட்டம். வழங்கியிருக்கின்றார்கள். டெலிவரி செய்யப்படுகின்றது. டெலிவரி சர்வீஸ் அந்த சேவையை இங்கே
வழங்கும் விதத்தை காட்டியிருக்கின்றார்கள். உங்களுக்கு எந்த விதமான போக்குவரத்து பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய அந்த ஓனர்கள் சரியான முறையில் உங்களை வந்து சேரும் அந்த தகவலை அவர்கள் பலப்பட்டம், விரோதமாய் சில பட்டம், விசித்திரமாய் பல பட்டம், தேடிவரும் எங்கள் பட்டம், எதிர்வரும் இளைஞர் கூட்டம், பல விதமாய் பறக்க பட்டம், வானத்திலே எங்கள் பட்டம். இது வல்லை என்னும் பேரு, நீ அதிகம் முழுக்க வேறு இங்கே வந்து பார். அருமையான பட்டங்கள் வானிலே பறந்து கொண்டிருக்கின்றன. ரெண்டாம் தரமும் இந்த ஆட்டோ வந்து பாருங்க வான்வெளியில் நடைபெறும் மாட்டு வண்டி சவாரி போட்டி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான மாட்டு வண்டி சவாரி போட்டி இன்று வான்வெளியில் நடைபெற்றால் எப்படி இருக்கும் என்று மாட்டு வண்டி வந்து மேல ஏறி கொண்டிருக்குது. இந்த பட்டத்தை அமைத்திருக்கின்றார். அங்கே மாட்டினுடைய கால் அசைவது பொழுது அங்கே தோற்றம் அளிக்கிறது. தனிச்சையாக பறக்கும் வகையில் இந்த பட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, இங்கு இந்த தொழில்நுட்ப கலைஞர் இந்த பட்டத்திலே அற்புதமான அந்த நுட்பத்தை வைத்திருக்கின்றார்கள். பிளக்க அதிலிருந்து 12 ரத்தின சட்கள் வாங்கி சிதறந்து விளைய இருக்கின்றன. ஒரு பட்டம் 2ஆகவும் அந்த 2 பட்டம் 14ஆகவும் வாங்கி பிரிந்து ஒட்டுமொத்தமான 14 பட்டங்களும் விரும்பி இரு நூறி பறக்கும் வல்லமே இந்த பட்ட வல்லுநர் ஏற்படுத்தி இருக்கின்றார். ரத்தின கற்கள் வானத்தில் தன்னிச்சையாக பறக்கின்ற வகையில் இந்த பட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. தயாராயிட்டது. இந்த பட்டம் இப்ப பறக்க விட போனோம். பாப்போம் என்ன நடக்குது. 24 வீட்டில் சிதறிய இலத்தினங்கள் இரண்டாக பிளக்க இருக்கின்றது. பார்ப்போம். ஆடுது ஆடுது பாப்போம். பிளந்து ரத்தின கற்கள் சிதற இருக்கின்றன. மற்ற வல்லுநர் ஆனால் இரண்டாக பிறந்து அதிலிருந்து ரத்தினங்கள் சிலரொன்று காணப்படுகின்றன. அங்கே ஒரு பட்டம் 2 பட்டமாக மாறி இருக்கின்றது. அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்ட சூப்பரா இருக்குதா பட்டங்கள் 14 சட்டங்களாக மாறி இருக்க வேண்டும். எண்ணி பார்க்கிறோம். 14 பட்டங்கள் பறக்கின்றனவா? இன்னும் சில பட்டங்கள் அங்கே ரத்தினங்கள் பறக்க இருக்கின்றன. ஒன்றாக அந்த ரத்தின கற்கள் பட்டங்களாக பறக்கின்றன. அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று அவருடைய இந்த நுட்பம்
சிறப்பாக காண்பிக்கப்படுகின்றது. அங்கே 14 வட்டங்களும் ஒரு வட்டமும் அங்கே இருக்கின்றது. உண்மையிலேயே நல்ல வித்தியாசமான முறையில சந்திச்சிருக்கிற பார்க்கவே அற்புதமா இருக்குது. குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் அவர் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை இன்னும் ஒரு பட்டம் பறக்க இருக்கிறது. ஒரு பட்டம் பறக்க இருக்கிறது, பார்ப்போம். அந்த பட்டம் பறக்குதாண்டு, ஆனா அந்த பட்டம் வந்து இன்னும் பறக்க இல்ல, இனி அடுத்ததாக பறக்குதாண்டு பார்ப்போமே. மிக சிறப்பாக அற்புதமான இந்த பட்டத்தை வானத்திலே பறக்க விட்டிருக்கின்றார். பார்க்கின்ற எங்களுக்கு அழகாக தென்படுகின்றது. ஆனால் பட்டம் ஏற்றுகின்றவர் கடலுக்குள்ளே தண்ணீருள்ளே போராடி கொண்டிருக்கிறார். அற்புதமான ரெண்டு பேரும் எப்படி தண்ணி போராடி கொண்டிருக்கிற பாருங்க. ரத்தினங்கள் தண்ணிக்குள்ள இறங்கி நம்ம விட்டு தொலைவு தண்ணி பாருங்க. அந்த பட்டத்தை உருவாக்கிய அந்த வல்லுநர் தண்ணீருள்ளே போராடி கொண்டிருக்கின்றார். பாருங்க, அற்புதமா இருக்குது. பிறந்த பட்டம் மீண்டும் அங்கே ஏறி இருக்கின்றது. அவருடைய அந்த கலை திறன் இந்த பட்டத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததா வந்து ஏற்கனவே ஏற்றி தோல்வி அடைஞ்சிருந்த வண்ணாத்தி பூச்சி பட்டம் வந்து ஏற்றப்பட இருக்கிறது. பார்ப்போம் இந்த முறை இது வெற்றிகரமாக வானிலை ஏற்றப்படுகிறதா என்பதை நாங்கள் பார்வையிடுவோம். சிறப்பாக பாருங்க, தண்ணி அந்த ரத்தினக்கல் தன்னுடைய திறமைக்கு சவால் விடுவதாக அவர் வண்ணாத்தி பூச்சி பட்டம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வினோத விசித்திர போட்டி திருவிழா பார்ப்பவர்களை வியக்க வைக்கின்ற, சிந்திக்க வைக்கின்ற இந்த பட்ட போட்டி திருவிழா பட்ட வல்லுநர்கள் பல நாட்களாக அல்ல, பல வாரங்களாக அல்ல, பல மாதங்களாக சில பட்டங்களை அவர்கள் உருவாக்கி இங்கே இந்த போட்டியிலே பாருங்க. இதுல வெள்ளாக்காரர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்து நிக்கிறோம். இந்த பட்ட போட்டிக்கு வந்திருக்கிறத காணக்கூடியதா இருக்கு. ஒரு ரத்னக்கல் விழவில்லை. பாருங்க, எத்தனை பேர் வந்து நிக்கணும். அடுத்து அண்மையாக செல்கின்றது. அதனையும் விழுப்புவதற்காகத்தான் என்று நான் நினைக்கின்றேன். அந்த ஆடை தெரிவை வந்து பாருங்க, இது தமிழ் பாரம்பரியத்தை கௌரவப்படுத்தும் விதமாக அவர்கள் தமிழ் பாரம்பரியத்திலே இங்க வந்திருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக வந்து பாருங்க, மிக் விமானம் ஒன்று வேற இருக்கு. B2 என்று சொல்லப்படுகின்ற சண்டைக்கு பயன்படுத்தும். அதோட அடுத்த கல்லும் வந்துட்டு பாருங்க, 27வது நம்பர் போட்டிருக்க பட்டம் வந்திருக்கு. அதை விட அங்க வந்து விமானம், அதாவது போருக்கு பயன்படுத்த விமானமும் அடுத்தது தயாராக நிக்குது. பாபம் அடுத்த பட்டம் வானில பறக்க இருக்குது. இந்த பட்டம் வெற்றிகரமாக பறக்குதாண்டு பார்வையிடுவோம். இந்த போர் விமானம் வந்து இப்பொழுது வானிலே பறந்து என்ன குத்தைகள் காட்டப் போகிறது என்பதை பார்வையிடுவோம். கலைஞர் அந்த விமானத்திற்கு பெயர் சூட்டி இருக்கின்றார். பிட்டிச்சு கொண்டு போகுதா B2 விமானம். உள்ள அணு ஆயுத நிலையத்தை தாக்க வந்த ரெண்டு குண்டும் வச்சிருக்கு. பாப்போம் இந்த குண்டு சில வந்து இறங்குதாண்ட செயற்பாடுகள் மனித முயற்சியின்றி காட்டின் மூலமாக B2 விமானத்திலிருந்து 2 குண்டுகள் அணு ஆயுத நிலையத்தை தாக்கும் என்பதை
பட்ட கலைஞர் இங்கே அறிய தந்திருக்கின்றார். இந்த அவருடைய இந்த கற்பனையான அந்த சிந்தனைக்கு பட்டத்தின் மூலம் அவர் வடிவம் கொடுத்திருக்கின்றார். இலக்கம் 25 B2 வினா. இன்னும் தகவல் கிடைக்கல போலோடக்கு கொண்ட வீசுவதற்கான தகவல் இன்னும் வரையில போல இன்னும் வந்து கொண்டு வீசப்படாமல் வானத்திலேயே நிற்குது பார்ப்போம். இன்னும் கட்டளைகள் கிடைக்கவில்லை போல இருக்கிறது. கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் போதுதான் கொண்டு வந்து விழும் போல இருக்குது பார்ப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாலி இந்திய துணை வீரர் முரளி அவர்கள் வந்திருக்கிறார். குடியேற்றெடுக்கும் அந்த கருத்தை பட்டம் வந்து ஏற்றினோம். இங்கே ஒரு பட்டம் ஏற்றப்படுகின்றது. மதுபான போத்தல் வடிவிலே அந்த பட்டம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. குடியை கெடுக்கும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் இந்த பட்டம் இப்பொழுது வானில் பறக்கின்றது. அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை இலக்கம் 37 ராட்சத கொம்புத்திருக்கை பட்டம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டமானது தாயும் சேயும் என்னும் கருப்பொருளில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டம் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது கடலில் எப்படி தனது குட்டியை தோற்றுவிக்குமோ அதேபோல் வானில் தனது குட்டி திருக்கையினை தோற்றுவிக்கும் இந்த தொழிற்பாடானது காற்றின் சக்தியின் மூலம் நடைபெறுகின்றது. வல்வெட்டித்துறையில் நிறைய பட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறத காணக்கூடியது. அதுக்கு பாருங்கள் இவ்வளவு விதமான பட்டங்கள் இருக்குன்னு சொல்லி வானிலே பறந்த பட்டங்களையும் நாங்கள் பார்வையிட்டோம். இப்பொழுது ஏற்றுவதற்காக அடுத்தடுத்த நிலையில் தயாராக நிற்கிற பட்டங்களை நாங்கள் இப்போ பார்வையிட்டோம். பாருங்கள் இந்த கடற்கரையில் பாருங்கள் இவ்வளவு பேர் வந்து சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் தாங்களும் பட்டமேற்றி இதில் விளையாடி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இந்த பக்கமே பாருங்கள் ஃபுல்லாகவே ஆக்கள் வந்து நிரம்பி வழிகிறத பாருங்கள். இதில் இப்போ ஏற்ற இருக்கிறது வந்து ஒரு வண்ணாத்தி பூச்சி பட்டம் வந்து இது வண்ணாத்தி பூச்சி எவ்வாறு ஆரம்ப கட்டத்தில் இருந்து உருவாகுது என்பது தொடர்பாக இந்த பட்டத்தில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். பறந்தோன்னா பாருங்கள் பின்பகுதியில் இருந்து ஒரு 3 துண்டுகளாக தட்டுகள் பிரிந்து நீளம் கூடுதலாக வரும். அவ்வாறு 3-4 கட்டங்களாக பெரிய சைஸ் வந்து மாறுறதா காணக்கூடியதாக இருக்குது. உண்மையிலேயே அற்புதமான ஒரு படைப்பாக இந்த படைப்பும் வந்து காணப்படுது. இந்த பட்டம் வந்து ஆஸ்திரேலியா செல்ல வேண்டாம், அதாவது எங்களுடைய தமிழ் உறவுகள் ஆஸ்திரேலியா தப்பான முறையில் போட் மூலம் சென்று பல உயிர்கள் பறிபோயிருக்கிறது. அது தொடர்பான விழிப்புணர்வு பட்டமாக இந்த பட்டம் காணப்படுகின்றது. அவர்களை ஆஸ்திரேலியா செல்ல வேண்டாம், இவ்வாறு தேவையற்ற முறையில் செல்ல வேண்டாம், சரியான முறையிலே செல்ல வேண்டும், அவ்வாறு சென்று உயிர்கள் பறிபோகக்கூடாது என்பது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு பட்டமாக காணப்படுகிறது. உண்மையிலேயே ஒரு இளைஞனுடைய நல்ல ஒரு சிந்தனையாக காணப்படுகின்றது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த பட்டம் தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த பட்டம் வந்து ஒரு ராட்சத மனிதன் போல உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்பொழுது இந்த பட்டத்தில் ஒரு அரவாசி பட்டமாக காணப்படுது. ஆனால் இதுக்கு கீழே வந்து ஒரு மனிதன் போன்ற உருவம், இடுப்புக்கு கீழே மனிதனுடைய உருவம் வந்து பறந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளே இருந்து அப்படியே நீட்டாக வந்து ஒரு முழு உருவமாக மாறும். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த பட்டம் அவ்வாறு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த பட்டத்தை தயாரித்தவரும் அற்புதமான முறையில் வந்து இதை வடிவமைச்சிருக்கேன். நாங்கள் இப்பொழுது இது வானில் பறக்கும் பொழுது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்வையிடுவோம். இந்த பாருங்கள், இதில் நான் குறிப்பிட்டிருந்தது போல்
முழு உருவமாகவே வந்துட்டு மனிதட்ட உருவம் மாதிரி வந்துட்டு பாருங்க, கை கால் அவ்வாறு முழு உருவம் பறக்கும் பொழுது இப்பொழுது உருவாகி இருக்குது. உள்ளே இருந்து வெளியே அப்படியே பட்டதுக்குள்ளே இருந்து வந்து 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 இப்பொழுது ஒரு முழு உருவமாக ஒரு மனிதனாக இது பறந்து கொண்டிருக்குது. நீங்கள் முழுமையாக வல்வெட்டித்துறை பட்டப்போட்டியிலே நடந்த சம்பவங்களை பார்வையிட்டிருந்தீர்கள். என்னுடைய யூடியூப் தளத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லா இடமும் நடக்கிற சிறப்பு விடயங்களை நான் காண்பிக்க இருக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்வதன் மூலம் இந்த காணொளிகள் பதிவிடுவதில் ஒரு திருப்தி எனக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் கட்டாயம் என்னுடைய காணொளிகளை பகிர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.